guys, welcome back to my Ivastri vlog. As usual, bridal vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன லொக்கேஷன் புக் பண்ணியிருந்தாங்கன்னா பாண்டிச்சேரி லொக்கேஷன் தான் எங்களை பிரைடல் புக் பண்ணியிருந்தாங்க என்கேஜ்மெண்ட் லுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கிளாம்பாக்கத்தில் எங்கள் ஸ்கூட்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கே கரெக்டாக பஸ் நினைச்சு பஸ்ஸில் நாங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் பஸ்ஸை ஏறி உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மில்க் ஷேக் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுருந்தோம். பட் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஏறி உட்காந்துட்டு நல்லா செம்மையாக தூங்கிட்டோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஏன்னா தூங்கிட்டு லேட்டாக எழுந்துப்போம் எங்களுக்கு ஒரு பயம். ஸோ அதனால நாங்கள் 8:30க்குலாம் வந்து பாண்டிச்சேரியில் ரீச் ஆகிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக குட்டி பொண்ணாட்டம் இருப்பாங்க. ஸோ அதனால் பிஃபோர் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாரீ ட்ராப்பிங், அவங்க ஃபேஸோட பேஸ் மேக்கப், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ரைடுக்கு பார்த்திங்கன்னா ஏசி இல்லை. ஸோ டெரஸில் தான் அவங்க வீடு இருந்துச்சு. இன்னும் வந்து வெயிலாக ரொம்ப அனலாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட்டிங் வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பிஃபோராக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம ப்ரைட் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் மேக்கப் அந்த ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட்டிங் ஆக கொஞ்சம் சான்சஸ் கம்மியாகும். இல்லை க்ரீன் டீ டோனர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்வெட்டிங் வரதுக்கு 50% கம்மியாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்வெட்டிங்காகவும் ஆகாது, லாங் லாஸ்டிக்காகவும் மேக்கப் வந்து இருக்கும். நாங்கள் நியூவாக வந்து ஹைலாஷஸ் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கும்போது நேச்சுரலாக ஹைலாஷஸ் இருக்கிற மாரி இருக்கும். வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராப்பராக எடுக்க முடியல. பிகாஸ் நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணியிருந்தோம்னால எனக்கு ப்ராப்பராக என் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், ப்ளஷ், கான்டூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். பிகாஸ் இந்த 3 ஸ்டெப் மட்டும் நம்ம சொதப்பிட்டோன்னா ஹோல் லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராமல் ஏடாகுடமாக ஆகிடும் ஆக்சுவலி. பிகாஸ் பர்ஃபெக்டாக வராது மேக்கப் லுக். இந்த 3 ஸ்டெப் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லா வ்ளாக்லையும் அதை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே இந்த பிரைட் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க. பட் யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. எல்லா பிரைடுக்கும் நான் மேக்கப் பண்ண போயிருக்கேன். பட் வந்து அவங்க குட்டீஸ்லாம் சைடில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் இந்த பிரைடுக்கு குட்டீஸ்லாம் அழகாக சமத்தா வெளியே போயிருந்தாங்க. அவங்க ரிலேஷன் யாருமே ஆக்சுவலி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நாங்களும் வந்து மேக்கப்பில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து விட்டு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணதுனால கொஞ்சம் ஃபேஸ் வந்து மேக்கப் வந்து நல்லா செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேர் டூ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இந்த பிரைட் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா ஒரு ஹேர் டூ கேட்டிருந்தாங்க. எனக்கு மினிமலா வந்து பஃப் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜவுரி முடி வச்சுட்டு, எனக்கு நடுவுல ஃபுல்லா சுத்தி மல்லிப்பூ வச்சுருங்க. ஒரு பன் மாரி அப்படின்னு சொல்லிட்டு, கீழ எனக்கு ஜடபில வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு, நாங்க பஃப் வந்து ஒரு லைனா பேக்கும் நல்லா எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, ஆ பஃப் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் விடுவோம் இல்லையா? அது ரொம்ப அவங்களுக்கு லென்த்தாவே இருந்துச்சு. ஓகே உனக்கு வேணா கட் பண்ணிக்கோங்க. லென்த் கூட எப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அந்த லென்த்லாம் பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுருந்தேன். ஹேர் டூ பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி ஃப்ளவர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஜெல் செட் தான் ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒரு பிரைடல் செட் வச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு பிரைடல் செட் எடுத்துட்டு போனோம் காம்ப்ளிமென்ட்ரியா. மேபி அவங்க வச்சிருந்தது வந்து சூட் ஆகல அப்டின்னா, நம்மளதும் வந்து குடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு போனோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எது மேட்சா இருக்குன்னு சொல்லிட்டு, இது அவங்களுக்கு ஒரு ஜெல்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க காஸ்டியூமுக்கு. ஸோ, அதனால இது போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து அந்த ஜடையில வந்து ஒரு லென்த் அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு, கர்லிங் பண்ணிட்டு, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பிந்தி வச்சிருந்தோம். எது நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அ பெரிய பொட்டு வைங்க. அப்பதான் ஃபோட்டோல தெரியும். அப்பதான் நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. அது மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எது மேட்சா இருக்குன்னு சொல்லிட்டு, பிந்தி வச்சு லாஸ்ட்டா வந்து இந்த லுக் வந்து முடிச்சாச்சு. மேக்கப்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, கீழ கார் வெயிட் பண்ணுது. வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. வெளியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அதிகமா இருந்தது பாண்டிச்சேரியில. அதிகமா ரொம்ப வெயில் இருந்தது. ஐயோ! இவ்ளோ வெயில்ல எப்படி வந்து கோவில்ல இன்னும் எப்படி அனலா இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பியாச்சு. கோவிலுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கோவில ரீச் ஆனோனே, அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு யாருமே ஆக்சுவலி வரல. அந்த டைமுக்கு என்ன பண்ணலாம், சரி ஓகே பிரைட் வந்து அந்த டைம்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க கேம்ல. ஆக்சுவலி பிரைடுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மேக்கப். அவங்க சொன்னாங்க, "மேரேஜுக்கும் நீங்க தான் வரணும் கண்டிப்பா" அப்படின்னு. அப்பயே புக் பண்ணிட்டாங்க. கேம்ல பிக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்தது. கேம்ல பிக் எடுத்த உடனே வந்து செகண்ட் சாரி மாத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபங்ஷன் அவங்க சைட்ல நலங்கு, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் கேம் பிக் வரல. என்கிட்ட மொபைல் பிக் எடுத்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் பிக் ரொம்ப எடுக்கல. அதுவும் 1, 2 தான் எடுத்தேன். அது கிளாரிட்டி கூட வந்து நார்மலா தான் இருந்தது. ஃபோட்டோலாம் எல்லாமே முடிச்சு ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த பிரைடல் பேக்கேஜ் தெரியணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிக் டே எங்ககிட்ட புக் பண்ணணுமா? இந்த நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டா தான் இருக்கும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.